நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என் கூட ஒரு குட்டி பையன் இருந்தால, அதான் வினு. அவனுக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட இருந்தா அது கிடைச்சது. அவங்க இப்போ இதை டூப்ளிகேட் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதனால நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு மட்டும் தோணுது. சேலத்தில் இருக்க இந்த இடத்த சரக்கல் பிரபாகர் நாயக்கர் பொண்டாட்டி ஜெகதம்பா பிரபாகர் பேரில் இந்த இடம் இருக்குது. ஜெகதம்பாவால் எந்திரிச்சு நடக்க முடியாதனால அவங்களுடைய பையன் சுமேஷோடைய பேருக்கு பவர் ஆஃப் பட்டானியை கொடுத்துருக்காங்க. பொசிஷன் சர்டிஃபிகேட்டு, வாரிசு சர்டிஃபிகேட்டு, பேங்கோடைய கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, வட்டி கட்டின ரசீது, இதில் எல்லாமே இருக்குது. பேங்க்லேருந்து எடுத்துட்டு இதை எங்கேயே அடகு வைக்க போகும்போது தான் இது உன் கையில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கையிலலாம் ஒன்று கிடைக்கல, நான் ஆட்டையை போட்டேன். அப்படி சொல்லு. பத்திரத்துக்கு ஒன்றும் ஆகலை. சுமேஷ் ஜெகதம்பாவோட கையெழுத்து போடுறது ரொம்ப ஈஸி. அப்படின்னா இதை கொண்டு போய் பேங்க்ல அடகு வைக்கலாமா? அதெல்லாம் ரிஸ்க்கு. இதை நம்ம கையில் கொண்டு போனோம்னா அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு நம்மளை சாவ அடிச்சிருவாங்க. இந்த இடம் வினுக்கு தெரிஞ்சவங்க இடம் தான். அவனை கண்டுபிடிச்சி இதை திருப்பி கொடுத்துடலாமாண்ணே? திருப்பி கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம். ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுட்டு பணம் கொடுக்குறவனோ இல்லைனா வட்டிக்கு கொடுக்குறவன்ட்ட போனாதான் இந்த வேலை நடக்கும். டேய் முருகா, நான் தான் சொன்னேன்ல ஃபைனான்ஸ் கம்பெனியில் என் ஃப்ரெண்டு இருக்கான்னு, சைமன். அவர் அடகு வைக்கிற ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாரு. இப்படி ஒரு பத்திரம் இருக்கு, ஏதாச்சும் ஒன்றால் பண்ண முடியுமான்னு கேட்டு பார்க்கலாம். எவ்வளோ கிடைச்சாலும் நம்மளுக்கு தான் லாபம். ஆனால் சைமனுக்கும் கொஞ்சம் கமிஷன் கொடுக்கணும். மீதி பண்ண நம்ம ரெண்டு பேத்துக்கும் பாதி பாதி. ஓகேவா? எனக்கு ஓகே. ஆனால் பணம் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எஸ்கேப் ஆகிடக்கூடாது. இந்த ஷாஜி அண்ணா கூட இருந்தவங்களை என்னைக்கு ஏமாத்தினது கிடையாது. கூட இருந்தவங்க தான் என்ன ஏமாத்திருக்காங்க. இங்க பாரு, நான் சைமனுக்கு கால் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம். நீ எங்க இருப்ப? அஸ்வினா, நான் குடோன்ல தான். ஓகே, நான் அங்க வந்துடுறேன். இது என் கையிலே இருக்கட்டும். ஐயோ, அது வேணாம். பிசினஸ் முடிகிற வரைக்கும் இதை நான் வச்சுக்கிறேன். இந்த ஷாஜி அண்ணன் இது வரைக்கும் யாரும் ஏமாத்தினது கிடையாது. என்னதான் ஏமாத்திருக்காங்க பல பேர் பல மாதிரி. அதனாலதான் இது என் கையிலே இருக்கணும்னு நான் சொன்னேன். ஒருவேளை உங்களை யாராவது ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டா? அதுவும் சரிதான். இது உங்க கையிலே இருக்கட்டும். நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் இங்க வந்துடுறேன். இவன் கொஞ்சம் புத்திசாலி தான். இந்தமா தண்ணி. பாப்பா, நீ நல்லா சாப்பிடணும். நீ அப்பதான் கடலை உருண்டை மாதிரி அழகா இருப்ப. கடலை உருண்டை சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். ஐயோ, நான் அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்ல, ஒரு உதாரணத்துக்காக தான் சொன்னேன். அந்த பையனை கிண்டல் பண்ணி அப்படிதான் கூப்பிடுறான். யாரு? அந்த வினு. அப்படியா? அப்படின்னா லாலி இதுக்கப்புறம் அப்படி கூப்பிட மாட்டேன். நீ இது ஃபுல்லா சாப்பிடணும், அப்பதான் நீ ஹெல்த்தியா இருப்ப. எனக்கு இந்த ஹெல்த்தே போதும். பாப்பா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. உனக்காக மட்டும்தான் நான் சமைச்சிருக்கேன். இதை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். நீ எதுக்கு அவளை கட்டாயப்படுத்துற? வேணானா விட்டுடு. நல்லா பசிக்கும் போது கேட்டு வாங்கி சாப்பிடுவா. இந்த வயசுல இருக்க குழந்தைங்க நல்லா சாப்பிடலனா அவங்க மெலிஞ்சு போயிடுவாங்க. குறிப்பா பொம்பளை பசங்க. பால், முட்டை, வாழைப்பழம் இதெல்லாமே நல்லா அதிகமா சாப்பிட்டாதான் இவ பார்க்க அழகா இருப்பா. எனக்கு இந்த அழகே போதும். பாட்டி, என்ன தொந்தரவு பண்ணாம லாலி இங்க இருந்து போக சொல்லுங்க. நீங்க இருந்து போலாலி, அவளே சாப்பிட்டுப்பா. கல்யாணி இப்போ முன்ன மாதிரி இல்ல. யார் கூட சண்டை போடாம சரியான நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு தூங்கி எழுந்துக்கிற, படிப்பு விஷயத்துல புத்திசாலியா இருக்கான்னு இவங்க டீச்சர் அம்மா சொன்னாங்க. நீங்க டீச்சர் அம்மா எப்ப பாத்தீங்க பாட்டி? நான் உங்களை பாத்துட்டேமா. அது மட்டும் இல்லாம நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸா? ஐயா, உங்களுக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு வயசெல்லாம் முக்கியம் இல்ல. உனக்கும் டீச்சர் அம்மாக்கும் எவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்கு. அப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கீங்க. அது மாதிரி தான் நாங்களும். உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க. நானும் சொல்லுவேன். அங்க போகும்போது மட்டும் இல்ல, இங்கேயும் நீ நல்ல பொண்ணா இருக்கேன்னு உங்க டீச்சர் அம்மாக்கு தெரியணும். நான் அப்படிதானே இருக்கேன். நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுறேன். லாலி என்கிட்ட கொடுங்க.
ஐயோ மேடம் செடிக்கு தண்ணி ஊத்துறீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. என்கிட்ட கொடுங்க. மேடம், பாப்பாவோட மனசுல இருந்து நீங்க டீச்சர் அம்மாவை தூக்கி எறிஞ்சாலும் டீச்சர் அம்மா போக மாட்டாங்க. அவங்க புருஷன் இப்ப எங்க இருக்கான்னு சொன்னீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 7-8 வருஷத்துக்கு முன்னாடி டீச்சரையும் குழந்தையும் விட்டுட்டு அந்த ஆள் எங்கேயோ போயிட்டாருன்னு பிரீத்தி சொன்னான். 7 வருஷமா புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா வேற ஒரு கல்யாணம் பண்ண எந்த தடையும் இல்ல மேடம். ஒருவேளை அந்த ஆளு திரும்பி வந்தாலும் பொண்டாட்டி குழந்தைகிட்ட எல்லாம் எந்த உரிமையும் கொண்டாட முடியாது. அந்த ஆள் திரும்பி வரானோ வராம போறானோ என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். நாம எதுக்கு அதை பத்தி யோசிக்கணும்? யோசனை பண்ணி தான் ஆகணும். டீச்சர் அம்மாவை சூரஜ் சாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க 2 பேர் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் மட்டும் நினைச்சு என்ன பிரயோஜனம்? என் வீட்டுக்காரர் எனக்கு சப்போர்ட்டா இருந்திருந்தா இந்த விஷயத்தை எப்பயோ பேசி முடிச்சிருப்பேன். மேடம், நீங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அவர் சம்மதிச்சிருவாரு. பிரவீனாக்கும் சூரஜுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க என் வீட்டுக்காரர் ஆசைப்படுறாரு. யாரு? ஃபைனான்ஸ் கம்பெனில வேலை பார்க்குற பொண்ணா? என்ன அழகா இருக்கு! அவளை விட சூரஜ் சார் எவ்வளோ அழகா இருக்காரு. அழகா இருக்கன்னு காட்டிக்கிறதுக்கு மேக்கப் அள்ளி பூசிட்டு வராங்க. பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு கள்ளத்தனம் ஒளிஞ்சிருக்குன்னு. மேக்கப் போடுற விஷயத்துல நீ ஒன்னும் அவளோட கம்மி இல்லையே. இது எனக்கு கடவுள் இயற்கையாவே படைச்ச அழகு மேடம். நான் சின்னதா ஒரு டச்சப் தான் பண்ணிருக்கேன். நான் இவ்வளோ அழகா பிறந்தது ஏன் தப்பா என்ன? நீ அழகா பிறந்தது தப்பு இல்ல, அந்த அழகா காட்ட நீ மேக்கப் போடுறது தான் தப்பு. நான் கம்மி பண்ணிக்கிறேன் மேடம். தெரியாத ஆள் யாராவது வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா நீ தான் இந்த வீட்டுக்கு ஓனர்னு நினைப்பாங்க. அப்படின்னா நீங்க என்ன பார்த்து பொறாமப்படுறீங்கல்ல? பொறாமையா? அதுவும் உன் மேல. நான் கிண்டல் பண்றது கூட உனக்கு புரியலனா நான் என்னதான் பண்றது? மேடம், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. மேடம், நம்ம டீச்சர் அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வரலாமா? எதுக்கு? அவங்க வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கலாமே. வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். நம்ம 2 பேரும் மட்டும் போவோம். கல்யாணி கிட்ட கூட சொல்ல வேண்டாம். ஆனா அவளோட வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அத பத்தி கல்யாணி கிட்டயோ அந்த ஆட்டோக்காரன் கிட்டயோ அத பத்தி நான் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறேன் மேடம். அவளை வீட்டுக்கு போய் பாக்குறதா நல்லதுன்னு எனக்கும் தோணுது. அப்படின்னு நம்ம லேட் பண்ணவே வேண்டாம். நம்ம நாளைக்கே போவோம். இங்க இருந்து போகும்போது எங்க போறோம்னு சொல்லிட்டு போறது? மேடம், உங்களுக்கு தலைவலி, உடம்பு வலி, இல்ல மூட்டு வலி எதையாவது சொல்லிட்டு போலாம். டாக்டரா பார்க்க போறோம்னு சொன்னா போதாதா? எப்படியாவது அந்த டீச்சர் வீட்டுக்கு போய் பேசி அவங்க மனசுல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சு வை. நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டுக்கு முன்னால பந்தக்கால் நடுவோம். அதை எப்ப பாப்போம்னு ஆசையா இருக்கு. அகிலா, சுடுதண்ணி கூடன்னு எவ்வளவு நேரமா கேக்குறது? ஏண்டி அகிலா? இதோ கொண்டு வரேன் பாட்டி. ஒரு பொருள் கேட்டு அது கிடைக்கிறதுக்குள்ள எனக்கு வெறுத்தே போயிடுது. என்னடா என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? என்னை எப்படி போட்டு தள்ளலான்னு யோசனை பண்றியா? நீங்க தான் என்ன தேவையில்லாம வம்பு கிழிக்கிறீங்க. இத பாரு, நீ ஒன்னும் அந்த அளவுக்கு யோகியமான பையன் இல்ல. நீ எனக்கு பண்ணது எல்லாத்துக்கும் உன் அம்மா மூலமா உனக்கு தண்டனை கொடுக்க பாரு, பாத்துக்கிட்டே இரு. அப்படின்னா நீங்க உண்மையிலே ஒரு டாகினி தானே? நீ தாண்டா டாகினி. எவ்வளவு நேரம் ஆச்சு? கொஞ்சம் சீக்கிரம் வா. நல்லா சூடா இருக்கணும்ல பாட்டி. நல்லா கொதிக்கணும்ல. ஐயோ 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 பாட்டி. ஐயோ 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 ஐயோ. ஏண்டி பாலா, கொஞ்சம் இங்க வாடி. ஐயோ ஐயோ எரியுதே. ஐயோ ஏண்டி, உன் பொண்ணு என் கால சுடுதண்ணியை கொட்டிட்டா. ஏண்டி பாலா? ஐயோ என் காலு எரியுதே. ஐயோ என்ன நீ திட்டினால உனக்கு நல்லா வேணும். ஐயோ ஏண்டி, நீ இது வேணும்னு தானே பண்ண? இல்ல பாட்டி. ஆமா இல்ல. ஏண்டி பாலா? ஐயோ கடவுளே, என் காலு. ஐயோ 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 ஐயோ. பாட்டி, நீங்க தான் சரியா பிடிக்கல. ஹேய், போய் சொல்றியாடா? நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கொல்ல பாக்குறீங்கல்ல? ஐயோ என்னோட காலு. ஐயோ ஐயோ காலு எரியுது. என்னாச்சு? நீங்க பாத்தியா? கொதிக்கிற தண்ணி எடுத்துட்டு வந்து இவன் என் கால் மேல ஊத்திட்டா. அது தெரியாம நடந்து போச்சுமா. என் கையில இருந்து தவறி விழுந்துருச்சு. ஆனா இத்தனை நாளா தவறல எனக்கு தெரியும். இதெல்லாம் நீங்க வேணும்னே பண்றீங்கன்னு. நாங்க இல்ல, நீங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நீ போய் சொல்றியாடா? வேணும், நீ பேசாம இரு. நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம் இல்லம்மா. என்னை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பலான்னு 2 பேரும் முயற்சி பண்றாங்க. இப்படி தேவையில்லாம பேசாதீங்க அத்தை. என் மனசுல தோன்றதை நான் கண்டிப்பா சொல்லுவேன்.
இந்த மாதிரி ஒவ்வொரு அக்கிரமத்தையும் உன் பிள்ளைங்க பண்ணும்போது நான் அதை சகிச்சுக்காம வெளியே போயிடுவேன் இல்லையா? அப்படி ஒரு நினைப்பு இருந்தா இப்பயே சொல்லிடுங்க, நான் கிளம்பிடுறேன். அத்தை, நீங்க ஏன் இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எங்களுக்கு தொந்தரவா இருப்பீங்கன்னு நினைச்சிருந்தா நான் இங்க கூட்டிட்டு வந்திருப்பேனா? அன்னைக்கு இருந்த பாலா மாதிரி இப்ப நீ இல்ல. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உனக்கு நெருக்கமா இருக்காங்க. அவங்க அடிக்கடி இங்க வந்துட்டு போறதுக்கு நான் தடையா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதை டைரக்டா என்கிட்ட சொல்ல முடியாம குறுக்கு வழியில பசங்க மூலமா எனக்கு தொந்தரவு கொடுக்கலாம்ல? என்ன சொல்லணுமா? சொல்ல போனா பெத்த பசங்க பணத்துல வாழற மாதிரி மருமக பணத்துல என்னால வாழ முடியாது இல்லையா? இதுக்கப்புறம் நான் உங்களுக்காக என்னதான் பண்ணி ஆகணும்? இப்ப பண்றதே அதிகம்தான், போதும். 2-3 நாளாவே ராத்திரியான இந்த வீட்டுக்கு யாரோ வராங்க. யார் வராங்க, எதுக்கு வராங்கன்னெல்லாம் கேட்க மாட்டேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து உன்னை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைக்கிற மாதிரி நீ பண்ணிடாத. நீ நல்ல ஆளுடா. நீ எதுக்காக அந்த கிழவிக்கு சுடுதண்ணி கொண்டு வந்த? அம்மா, நான் வேணும்னே பாட்டி மேல சுடு தண்ணி கொட்டலாமா? எனக்கு நல்லா தெரியும்மா. என்ன இன்னும் நாளே காணுமே. ஓனருக்கு மீன் வாங்கி கொடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சுண்ணா. நான் குடல்ல போய் கேட்டு தான் வந்தேன். இப்போ வந்துருவேன்னு சொன்னாங்க. அதனால தான் இங்கே மீட் பண்ணலான்னு ஒருத்தர் நான் சொல்லிட்டு போனேன். இன்னும் உங்ககிட்ட பேசுற பழக்கத்தை கட் பண்ணலையான்னு எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க. நம்ம நல்லா இருக்கிறது யாருக்குமே பிடிக்கலடா. நீ நல்லா இருக்குன்னு உன்னை பார்த்து சொல்றவங்க கூட நீ நாசமா போய் அழிஞ்சு போயிருவேன்னு அவங்க மனசுல நினைப்பாங்கடா. சரி, சைமன் என்ன கால் பண்ணீங்களா? என்ன சொன்னாரு? இந்த சாஜி ஒரு வேலையை ஒத்துக்கிட்டானா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அவர் வேலை பார்க்குற கம்பெனியில் டாக்குமெண்ட் அடகு வச்சா பணம் தருவாங்களா? அதுக்கான ஏற்பாடு பண்ணித்தாருன்னு தான் சொன்னாரு. நம்மளை டாக்குமெண்ட் எடுத்துட்டு அங்கே வர சொல்லியிருக்காரு. பேங்கோட அட்ரஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காரு. நாம அங்கே போய் சைமனை பார்த்தாலே போதும். போலீஸ் ஒன்றும் நம்மளை பிடிக்க மாட்டாங்களே. எங்கே இருந்தால் கிடைச்ச டாக்குமெண்ட்ரா? நாம அதை எங்கேயும் அடக வச்சு கிடைக்கிற பணத்தை வாங்குறோம். ஒரு வேளை போலீஸ் நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு ஒத்துக்கணும். என்ன பலியாட ஆக்கிட்டாதீங்க. நான் திரும்பி இந்த ஊருக்கே வந்துடுவேன். நீ என்னைய பார்த்து எத்தனை நாள் ஆகுது? இதுக்கு நடுவில் நான் யாரையா ஏமாத்திருக்கேன்னு கேள்விப்பட்டிருக்கியா? சொல்லு. கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் என் கூட இருந்த பல பேர் என்னை ஏமாத்திருக்காங்க. அதை விடு, என் காலிலே அடிச்சிருக்காங்க. அந்த காயெல்லாம் ஆறிடுச்சு. நீ தயவு செய்து எனக்கு பிரச்சனை கொடுக்காம இருந்தாலே போதும். நம்ம எப்போ அங்கே போக போகிறோம்? நாளைக்கே அங்கே போகலாம். ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக ரெடி ஆகிட்டு வரணும். முதல்ல நீ இந்த மாதிரி தாயத்தெல்லாம் கழுத்தில் கட்டிட்டு இருக்காத. இதை பார்க்கும்போதே உன்னை லோக்கல் பையனா நினைப்பாங்க. இது என் அம்மாவோடது. இது உனக்கு அவ்வளோ சென்டிமெண்டா இருந்தா இதை கழட்டி யாரும் பார்க்காத இடத்துல கட்டிக்கோ. சரி, நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நம்ம கிளம்புறோம். வரும்போது லட்சக்கணக்கான பணத்தோட நம்ம திரும்பி வருவோம். என் வீடு வரைக்கும் கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? மேடம், ஒரு 2 வீலருக்கு என்னாச்சு? சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கேன். 2 மணிக்கு தான் கிடைக்கும். வண்டி எடுங்க, நம்ம போற வழியில பேசிக்கலாம். இந்த வண்டி இப்போதைக்கு உங்க வீட்டு பக்கம் போகாது. இங்க பாரு சித்தாரா, நான் இதை வைரகத்துக்காக சொல்லல. சரியா 11 மணிக்கு நான் பொண்ணு பாக்குறதுக்காக போய் ஆகணும். யாருக்கு? எனக்கு இல்ல, எனக்கு தான் இந்த மாதிரி நல்லதெல்லாம் நடக்காது. என்னை விட்டு போக போன ஒருத்தரை நான் கஷ்டப்பட்டு பிடிச்சு வச்சிருக்கேன். அதை என்னால இழக்க முடியாதுப்பா. இதுக்கப்புறம் வேற பொண்ணை பார்க்க போறத பத்தி கேள்விப்பட்டேன். நான் என்னோட சொந்த செலவுல கொட்டேஷன் கொடுப்பேன். அது நடக்கும்போது பாத்துக்கலாம். சரி, இப்ப நான் கிளம்பட்டுமா? எனக்கு இங்க லேட் ஆகுது. சரிங்க சார். என்னை விட முக்கியமானது பொண்ணுங்களை பாக்குறது தானே. போங்க. என்னால யாரோ ஒருத்தரோட கல்யாணம் ஸ்டாப் ஆக வேண்டாம். போங்க. தேங்க்யூ. போயிட்டு வந்துட்டு பாப்போம்.
ஹலோ. மேடம் நீங்க சொன்ன இடம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நம்ம யார்கிட்டயாவது கேட்கலாம். ஆமா. இல்ல இல்ல நான் இப்ப அங்க போறது இல்ல. லாலி கொஞ்சம் வெளிய வந்து பாரு. அதோ அங்க பாரு. லாலி அங்க பாரு, நம்ம தேடி வந்த ஆளு அவங்கதான். ஓகே. நான் கால் பண்றேன். யார பத்தி சொல்றீங்க மேடம்? சுதா டீச்சர். எங்க? அதோ அவங்க போன் பேசிட்டு இருக்காங்க பாரு. சரி. இவங்களா சுதா டீச்சர்? இவங்கள பார்த்தா 2 குழந்தைக்கு அம்மான்னு சொல்லவே முடியாது. மேடம் எங்க கிளம்பிட்டீங்க? அது சரி, நாங்க உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். என்ன விஷயம்? முக்கியமான விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா உன் வீட்டை பார்க்கலான்னு வந்துட்டு இருக்கோம். வாங்க கார்ல போலாம். ஐயோ நான் இப்ப கொஞ்சம் வெளியே போக வேண்டி இருக்கு. அங்க என்ன வேலை? அங்க எனக்கு சொந்தமா இருக்க ஒரு இடத்தோட பார்ட்டிஷன் நடந்துட்டு இருக்கு. நான் அங்க போலன்னா அது சரியா இருக்காது. டீச்சர் என்ன யாருன்னு தெரியுதா? நான் தான் லாலி. போன்ல பேசியிருக்கோமே. தெரியும். ஆனா போன்ல பேசும்போது உங்க வாய்ஸ் இந்த மாதிரி இல்லையே. சரிதானே மேடம்? உனக்கு எப்பவும் எல்லா விஷயத்திலயும் சந்தேகம் தான். உன்கிட்ட சில விஷயங்களை பத்தி பேசணும் தாமா நாங்க 2 பேரும் இப்ப கிளம்பி வந்திருக்கோம். என்ன? அது இப்போ வழியிலலாம் வச்சு சொல்ல முடியாது. நீங்க இன்னைக்கே அந்த வேலைக்கு போயாகணுமா என்ன? 10:30 மணிக்கு முன்னாடி நாங்க போயிருக்கணும். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. அப்படின்னா நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். உங்களை இங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா உங்க வீடு வரைக்கும் தேவையில்லாம போயிருக்கணும். என்னால போகாம இருக்க முடியாது, அதனாலதான். இன்னொரு நாள் கால் பண்ணிட்டு வாங்க. சரி நான் கிளம்புறேன். சரி. இந்த டீச்சர் சூரஜ் சாருக்கு பொண்டாட்டியா வந்தா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நல்ல குடும்பத்து பொண்ணுன்னு பார்த்தாலே தெரியுது. இந்த பாரு சைமன், சும்மா படையப்பா மாதிரி போஸ்ட் கொடுக்காம ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரியா? டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியா தான் இருக்கு, ஆனா அதோட ஓனர் எங்க? அதுக்காக தானே நாங்க ஒன்னா பார்க்க வந்திருக்கோம். இதை அடக வச்சு என்ன கிடைச்சாலோ அதுல இருந்து 1% உங்களுக்கு நான் கொடுப்போம். அர்ஜென்டா இருந்தா இடத்தோட டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுப்பாங்க. ஏன்னா மேனேஜரும் மேடமும் என்ன அந்த அளவுக்கு நம்புறாங்க. இந்த இடத்தால எந்த பிரச்சனையும் வராது. எல்லாமே ஒரிஜினல் பத்திரம் தான். இதோடைய பவர் ஆஃப் பட்டானியா அடகு வைக்கிற வரைக்கும் நானா இருந்துட்டு போறேன்னு. போலி டாக்குமெண்ட் ரெடி பண்றதுல நீங்க தான் பெரிய ஆளாச்சு. ஆனா இது ஒரிஜினல் ஆச்சே. அது எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் பினான்ஸ்ல அடகு வைக்கலாம்னு சொன்னேன். சைமன், நீ ஸ்ட்ராங்கா சொன்னா நடக்குமியா? நான் மேனேஜர் ஜெயக்குமார் சார்கிட்ட கேட்டு பாக்குறேன். கேட்கறது மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச பார்ட்டி சார் பணம் தேவைப்படுது, உதவி பண்ணுங்க சார்னு சொல்றேன். இல்லனாலும் பணம் தேவைப்படுது இல்லையா? மேனேஜர் சொல்லி பாக்குறேன்னு சொன்னா நல்லது. அந்த வார்த்தையை நீ தான் சொல்ல வைக்கணும் சைமன். எப்படியாவது இந்த வேலையை முடிக்க முடியுமான்னு பாக்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், மேனேஜர் வர சொன்னார்னா நீங்க 2 பேரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா தான் அந்த பக்கம் வரணும். இல்ல என் மரியாதை போயிடும். கண்டிப்பா இல்ல, உன் மரியாதையை தூக்கி நிறுத்துவோம். அப்படிதான்டா முருகா. சைமன், உன்னதான் நம்பிட்டு இருக்கோம். உன்னுடைய போனுக்காக இந்த டாக்குமெண்டோட நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம். வாங்க.
உங்களுக்கு அடகு வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி தரதா சொல்லியிருந்தேன். அதை நான் காப்பாத்திட்டேன். இதை வச்சு உங்களால எவ்வளவு பணம் வாங்க முடியுமோ அதை நீங்க வாங்கிக்கணும். அது உங்களோட திறமை. அது எப்படி பேசி வாங்கணுமோ நான் வாங்கிக்கிறேன். சரிதானே? பெரிய தரமா லோன் வாங்கி விட்டு மாட்டிக்கிட்டு அலைய வேண்டியது. இவருதான் மேனேஜர். யாரு? ஏன்பா இவங்களாம் யாரு? உங்ககிட்ட சொல்லியிருந்தல சார், ஒரு இடத்த அடகு வைக்க கேட்டாங்கன்னு. ஓ, இதுக்கு முன்னாடி இடத்தோட டாக்குமெண்ட் வாங்கி நான் பணம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிற நம்பிக்கையான ஆளுங்களுக்கு மட்டும்தான் இடத்தோட டாக்குமெண்ட் வாங்கி பணத்தை கொடுக்குறோம். இப்போ சைமன் சொன்னதுனால தான் நான் உங்களை பார்க்குறேன். இடத்தோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் கையில் இருக்கா? எல்லாமே இருக்கு. நீங்க வாங்க. சைமன் யார் அவங்க? அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் சார். இடத்த வச்சு லோன் வாங்க வந்திருக்காங்க சார். இந்த பேங்க்ல லோன் வாங்க போறாங்களா? அவனும் அவன் குடும்பமும் ரோட்ல தான் நிக்க போறாங்க. ப்ராப்பர்ட்டியை நேர்ல பார்க்காம இடத்தோட மதிப்பை கரெக்டா சொல்ல முடியாது. இந்த இடம் நல்ல ரேட்டுக்கு போகும் மேடம். நீங்க முளவு காடுன்னு சொல்லும்போது அங்க எல்லாமே சதுப்பு நிலமா தானே இருக்கும். இவர் நம்ம சைமனுக்கு சொந்தக்காரரு, அதனால நம்மளான்னு தான் தோணுது. இந்த டாக்குமெண்ட் வச்சு எவ்வளவு லோன் வேணும்? 5 லட்சம் ரூபா மேடம். மேக்ஸிமம் 1 லட்சம் ரூபாய். அதை விட அதிகமா எங்களால லோன் கொடுக்க முடியாது. 1 லட்சம் ரூபா ரொம்ப கம்மி மேடம். எங்களுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குது. அப்படி இல்லைன்னா வேற எங்காவது ட்ரை பண்ணுங்க. 2 லட்சம் தருவீங்களா மேடம்? இங்க என்ன ஏழாம விடுறாங்க? இது ஒன்றும் இட பிசினஸ் கிடையாது, அடகு வைக்கிறது. இங்க இவ்வளவுதான் கொடுக்க முடியும் சொன்னா அவ்வளவுதான் கொடுக்க முடியும். எங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுது. சரி, 1 லட்சம் ரூபாய் கொடுங்க. அது கூட இருக்கிறது அடகு சர்டிபிகேட், 6 மாசத்துக்கு முன்னாடி உள்ளது. அது மட்டும் இல்ல, நீங்க இது வரைக்கும் அடகு வைக்கவே இல்லைன்னு ஒரு புது சர்டிபிகேட் வாங்கி தரணும். இதுல யாரு சுமேஷ் கோபன்? நான் தான். நீங்களே அப்ளை பண்ணலாமே. இப்பதான் ஆன்லைன்லயே சர்டிபிகேட் கிடைக்குதே, அதை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் லோன் தரேன். அதுக்கு டைம் இல்ல. எங்களுக்கு இன்னைக்கே பணம் வேணும். சர்டிபிகேட் நாங்க நாளைக்கு கொண்டு வரோம். இத பாருங்க, நீங்க டாக்குமெண்ட் அடமானம் வச்சு பணம் வாங்குறதுக்கு நீங்க கவர்மெண்ட் பேங்கோ நேஷனல் பேங்கோ போய் பாருங்க. எத்தனை தடவை ஏறி இறங்கி நிறைய டாக்குமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு லோன் பாஸ் ஆகணும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அது ஒண்ணுமே இல்லாம ஈஸியா லோன் ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளவு யோசனை பண்றீங்க? அது கொடுக்குறேன் சார், ஆனா இன்னைக்கே பணம் தேவைப்படுது சார். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, இன்னைக்கு 50,000 மட்டும் வாங்கிக்கோங்க. மீதி பணத்தை அந்த சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க. ஓகே தானே? நீங்க சொல்றது எங்களால் கேட்க தான் முடியும். அதுக்குன்னு கட்டாயப்படுத்தியா மேடம் வாங்க முடியும்? லோனோட அக்ரிமெண்ட் ஃபார்ம் வவுச்சரை சுதாவை கொண்டு வர சொல்லுங்க. அப்படியே 50,000 ரூபாய் கேஷும். இந்த இடத்தை இப்போதைக்கு பேங்கோட நேம்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். நீங்க பணம் செட்டில் பண்ணதும் திருப்பி கொடுத்துருவோம். இந்த பையன் யாரு? என்னோட சொந்தக்கார பையன். வீடு எடப்பாடியில இருக்கு. நான் சின்னதா கடை ஆரம்பிக்கலான் இருக்கேன். அந்த கடையை பார்த்துக்க தான் இவனை வர சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளதான் அந்த கொரோனா நோயெல்லாம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டோம். இவனுக்கு இப்ப நான் வேலை வாங்கி கொடுக்குற நிலைமையில இருக்கேன். சைன் பண்ண வேண்டிய இடத்துல மார்க் பண்ணி கொடுங்க. கொடுங்க. இந்தாங்க, சைன் பண்ணுங்க. வவுச்சர்ல சைன் போட்டு வாங்கிக்கோங்க. பேரு, அமௌண்ட், அட்ரஸ் எழுதணும் இல்லையா? இப்போதைக்கு வவுச்சர்ல கையெழுத்து வாங்கினா போதும், அப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். இது கூட சேர்ந்து ஒரு சர்டிபிகேட் வரணும். இந்தாங்க. இந்தாங்க, இதுல போடுங்க.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.